டூ ஓன் பிசினஸ் அடிச்சுட்டு மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ் வந்து இன்ஸ்டாகிராம்ல ஏடா 26 பத்தி கேட்க விஜய்காந்த் போட சொல்றேன். விஜயகாந்துங்களே என்ன மாற்றம் இல்லைங்க, என்னத்த மாற்றமா இருக்கு. வணக்கம். உங்க பேரு? வணக்கம். எம்பி துறைங்க. எம்பி துறை. கோபி மார்க்கெட் சங்க தலைவருங்க. 2025 உங்களுக்கு வாழ்க்கை எப்படி போச்சு? வாழ்க்கை வந்துங்க நம்ம கஷ்டம் தானுங்க. எல்லாம் விலைவாசி அதிகங்க. சரி. பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ஒரு பவுன் விலையுங்க, பொருளா மல்லிகை கடை, காய்கறி எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகமான விலையில விற்கிதுங்க. அந்த அரசு எந்த அரசு, மத்திய அரசு, மாநில அரசு எதுவுமே விலைவாசியை கட்டுப்படுத்த முடியலைங்க. சரி. பார்த்தீங்கன்னா நம்மளாட்ட ஒரு கூலிக்கு போற தொழிலாளிகள், எங்களாட்ட வியாபாரிகள் எல்லாமே கஷ்டத்துல நாங்க இருக்கிறேங்க. 2025 உங்களுக்கு எப்படி போச்சுன்னு நினைக்கிறீங்க? ஓரளவுக்கு பரவாயில்ல. 2025 நல்லா தான் போச்சு. நல்லா போச்சு. கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு. ஓகேண்ணா. பிஸ்னஸ், பர்சனல், ஹெல்த் ஆஸ் ஃபார் ஓகே, குட். ஓகே. அதாவது 2025 எல்லாம் நல்லபடியாக தான் போச்சுங்க. மறக்க முடியாத நினைவுகள்னு எதுவும் இல்லை. எல்லாம் நல்லபடியாக வியாபாரிகள் இங்கே இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வியாபாரம் பண்ணிட்டு நல்லபடியாக போயிட்டு இருக்குங்க. 2025 ஓகே தான் ப்ரோ. இந்த வருஷம் பரவாயில்ல. இதுக்கு ஏதாவது நினைவுகளுக்கு இது இருக்கா? மறக்க முடியாத நினைவுகள் இந்த வருஷத்துல? இல்லை, இந்த வருஷம் மறக்க முடியாத நினைவுகள் சொல்றதுன்னா 10 வருஷமா பிரிஞ்சிருந்த ஃபேமிலி ஒன்னா சேர்ந்தோம். நல்லதுங்க. அப்புறம் பேத்திக்கு இந்த வருஷம் இப்போ லாஸ்ட் டிசம்பர் 21 லாஸ்ட் டே தான் காது குத்தணும். சரிங்க. அதுதான் இந்த வருஷத்தோட சிறப்பு. ஓகேண்ணா. இப்போ 2025 உங்களுக்கு எப்படி நான் போச்சு? நார்மலா போயிட்டு இருக்குங்க. அவங்க பிரச்சனை இல்லை. லாக்டவுனுக்கு அப்புறம் ஒரு மாதிரி பரவாயில்லைங்கண்ணா. உங்களுக்கு எப்படி போச்சு இந்த 2025 இந்த வருஷம் எப்படி போச்சு உங்களுக்கு? இந்த வருஷம் எப்படி போச்சுன்னா, மக்களை பார்த்து கொடுத்தாதான் நல்லா நான் பிழைக்க முடியும். நானும் பிச்சை எடுத்துங்கிறதாச்சு. எப்படி இல்லை, நான் என்ன பண்ணுறேன்? 2025 உங்களுக்கு எப்படி நான் போச்சு? கொஞ்சம் தொழில் முடக்கம். நீங்க எந்த தொழில பண்றீங்க? நான் திருப்பூர்ல பனியன் கம்பெனி. ரொம்ப கடுமோசம். வருஷத்துல 25 நாங்க பார்த்ததே கிடையாது. இல்ல, நான் ஃபர்ஸ்டா சொல்றேன். தனிப்பட்ட கருத்து நான் சொல்றேன். நம்ம ஃபேமிலியா இருக்கட்டும், அந்த மாதிரி சொன்னா ரொம்ப ஒஸ்ட். பிசினஸ் எல்லாமே ரொம்ப ஒஸ்ட். அதான் 26 நல்லா வரட்டும். எலெக்ஷன் அதே மாதிரி எலெக்ஷன் வருது. அடுத்த ஆட்சியா நல்லா மாறி நமக்கும் நல்லது நடக்கும்னு நினைக்கிறாங்க. வழக்கமாக தான் எல்லா வருஷம் போகிற மாதிரி கொஞ்சம் மோசமாக போச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு வேலையில ஏதாவது இல்லை, வேலையில பிரச்சனை இல்லைங்க. கொஞ்சம் தொழிலில் கொஞ்சம் லாஸ் ஆச்சு. அதனால வேற வேலை மாற்ற முடியும் இருந்தங்காட்டிக்கு ஒரு வேலைக்கு சேஞ்ச் ஆகும்போது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். ஓகே. இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி போச்சு? 2025 வருஷம் அளவு பரவாயில்ல. நல்லா தான் போச்சு. நல்லா தான் போச்சு. ஏதாவது மறக்க முடியாத நினைவுகள்? ஃபங்க்ஷன்லாம் நடந்துச்சு. காலேஜ் ட்ரிப்பெல்லாம் போயிட்டு இருந்தோம். ட்ரிப்பெல்லாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி போயிட்டு இருந்தோம் பசங்களோட. அதெல்லாம் ஒன்றும் சரியில்லைங்க. சரியில்லை. ஏங்கம்மா அப்படி சொல்றீங்க? வியாபாரம் இல்லைங்க. வியாபாரம் இல்லை. எல்லாம் விலை அதிகம். காய்கறி எல்லாம் விலை அதிகம். சரி. அப்புறம் எல்லாம் கடைக்காரர் வாங்குறாங்க. அப்புறம் எல்லாம் விலை அதிகமா இருக்குது, கம்மியா தான் வாங்குறாங்க. கொடுங்க, அடுத்த வருஷம் நல்லது நடக்கும். விலையெல்லாம் கம்மியாவே நம்புங்க. அடுத்த வருஷம் உங்களுக்கு ஏதாவது உங்களோட வாழ்க்கையில மாற்றம் நீங்க பண்ணலாம்? மாற்றம் நீங்க வாழ்க்கையில மாற்றம் பண்ணல. நான் என்ன பண்ணுவேன்? இதை நான் கடைபிடிக்கிறது கோவத்தை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அதே வாழ்க்கையில ஒரு வெற்றி கிடைக்கும். ரொம்ப கோவப்படுவீங்க வலையே. ஆமா. இப்போ 2026 நீங்க உங்களோட வாழ்க்கையில மாற்றணும்னு நினைக்கிறீங்களா? இன்னும் மாற்றம் இல்லைங்க, என்னத்த மாற்றமா இருக்கு. சரி. ஒரே மாதிரி தான் இருந்துட்டு சொல்யூஷன் அப்படி எதுவும் இல்லை. ஏதோ வியாபாரத்தை மாத்தலான் இருக்கிறோம். கொத்தமல்லி தலைகரம் இருந்தாலும் இதெல்லாம் அழிப்பு வர பொருள். அழிப்பு காய்கறி போடலான் இருக்கிறோம். காய்கறி போடலான் இருக்கிறீங்க. வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், காய்கறி, தக்காளி இப்படி போடலான்னு. சரிங்கம்மா. இது என்ன வியாபாரம் சரியில்லை, அதை மாத்தலான் இருக்கிறோம். ஒரு நாள் இருந்தால் மக்காதனால எல்லாம் அழிவு போயிடுது. இது வேஸ்ட்டு தானே. அதனால அதான் இருந்தால் மக்கிய நாள் கூட இதை காசு பண்ணலாம். வியாபாரம் ஒன்றும் சரியில்லைப்பா. மாறும் நான் நினைக்கிற ஒரு நம்பிக்கையோட இருக்கிறேன். கடவுளை எப்படி கழிவுறாரு தெரியல. சிறப்பாக இருந்தால் நல்லா இருக்கும். இல்லை, நீங்கள் ஏதாவது மாற்றம் இது எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். ஏதாவது வாழ்க்கையில் நடக்கும்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். சரிண்ணா. ஹாப்பி நியூ இயர்ண்ணா. ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ.